ஆதியே வரமரணம் தேவியரை என்னாவில் இங்கிருந்ததாயே நடந்தும் அம்மா உங்கதையே ஓதி வச்ச என் குருவே ஒரு நாளும் நான் மறகை வாட வச்ச என் குருவே சாமி வளான நான் மறகை மண்ண பகிர்ந்தவனா மதுக்கரகி சொல்லாண்டி அணி பகிர்ந்தவனா கல்ல விட்டு போட்டவளே துணை இருந்த என் தாயினி பாதுகாக்க வேணும் அம்மா குருவே மனசில் என்னை குழந்தை தெய்வத்தை உணஞ்சிருந்தை காலாளர் கதை பாட அவளை வந்து நேராமல் வேளாண சாமி கதை பாட வேறு பிணி அணுகாமல் பக்கத்துணை இருந்து பாதுகாக்க வேணும் அம்மா பாட்டில் ஒரு குறை இருந்தா பார்த்து பொறுக்கணும் ஏட்டில் ஒரு குறை இருந்தா ஏந்தி பொறுக்க வேணும் நம்பி உன் பாட்டு நான் படைக்க பக்கத்துணை இருந்து பாதுகாக்க வேணும் அண்ணா அனைவருக்கும் வணக்கம் பொன்னர் சங்கருடைய வீர வரலாற்றினை அண்ணன்மார் சாமிகள் சேவல் சண்டை சென்றதை பற்றி ஒரு சிறிய பகுதிகள் தானே காண்போம் கண்ணே கண்ணே பொன்னே வாழாடு வாழாடு புகழ்மை ஞானமாடு நன்மனாடு ஆனாடு கோனாடு கோனாடு பழகுண்ணியம் வாழாடு வாழாடு பொன்னி வளநாடு புகழ் வருக நன்னாடு ஆனாடு கோனாடு அழகு பொன்னி வளநாடு நீதி உள்ள காரண சாமிதான் அண்ணமார் சுவாமிகள் கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் கொடி கட்டி ஆள வேண்டும் 10 நாள் வாழ்ந்தாலும் பட்டம் கட்டித்தான் ஆள வேண்டும் ஆட்சி பிடத்தில்தானே வந்து அண்ணமார் சுவாமிகள் தானே வாழ்ந்தாராம் சில காலம் அகிலமெல்லாம் பேரு விளங்கோ இருந்தாராம் சில கால ஈரோடகம் கிடந்தோ எங்க அண்ணமார் சாமியுடைய ஆட்சிகளாதானே வானத்தில 3 மலையும் வருடம் ஒரு கல்மாரி மலையும் கல்மாரி மலை மாறிதானே கலந்து கட்டி வேந்துவாங்க அப்படி சீரோடும் சிறப்போடும் அண்ணமார் சுவாமிகள் தானே காகம் பறக்காமல் கரைக்குருவை நாடாமல் சிட்டு பறக்காமல் சிறுகுருவையோ நாடாமல் சிறப்பான முறையில் ஆட்சி பரிபாலங்கள் நடத்தி கொண்டு வரும்போது மேல்நாட்டு படைகள் தானே நாட்டுக்குத்தானே அண்ணமார் சாமிகளை தாமே சேவல் சண்டைக்கு வர சொன்னேன் சாற்றி வந்தார்கள் அதை கேட்ட அண்ணமார் சாமிகள் தானே சாம்பகாயான முறையெல்லாம் அலங்காரம் செய்ய வையப்பா உடனடியாக தங்காயிடம் விடை வாங்கி கொண்டேன் நாட்டுக்குத்தானே சேவல் சண்டைக்கு செல்லலாம் என்று சொன்னேன் முறைகளைத்தானே அலங்காரமானம் செய்கிறேன் அண்ணமார் சாமிகள் வண்ண தலைப்பாவோ வைரமணி முண்டாசு சீட்டி தலைப்பாவோ செண்டு கட்டு முண்டாசுகளைத்தானே போட்டேன் அண்ணாதி கண்ணர்களானே மண்டபடை சங்கருக்கு வலது கையும் பட்டாவும் எதிர்த்த படைகளைத்தானே சண்டெடுக்க இடதுமை இடையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு பையமலை சாம்புகா சேவலைத்தானே எடுத்துக்கொண்டு நீ அரமனைக்கு வாரப்பா தங்காயிடம் விடை வாங்கி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னேன் அண்ணமார் சாமிகள் தானே சாடுமார் நீராவிலை சாச்சடிச்சார் கோட்டை தேடித்தானே அண்ணமார் சாமிகள் தங்காயிடை விடை வாங்க வந்து கொண்டிருக்கிறார் அப்படித்தானே வந்து கொண்டிருக்கும் போது சேர பிறந்த செல்வப்பால் உண்டு ஒன்னா பிறந்த ஒரு தாய்ப்பால் உண்டு ரங்கமாகப்பட்டவன் அண்ணமார் சாமிகளுக்குத்தானே அனாதி திட்டங்களை தானே எடுத்தேன் வாங்கலன்னா என்று சொல்லி வரிசை வச்சு தான் அழைத்தார் அப்போது அண்ணமார் சாமிகள் தானே தங்கம் மேலுடைய சேர பிறந்தவாளா தங்கம் மேலுடைய செல்வ பாடுண்டதங்கோ தங்கம் மேலுடைய செல்வ பாடுண்டதங்கோ தங்கம் மேனங்க ஒன்ன பிறந்தவாளே தங்கம் மேனாம ஒரு தாய் பாடும் தம்மக்கோ முறவே தங்கம்மே சேவல் கட்டு சண்டையில்
கட்டு சண்டை என்னதானே நாங்கள் வந்திருக்கிறோம். வாங்கள் அண்ணான் எங்களுக்கு போக விடை தாரும் அம்மா என்று சொன்னார். அப்போது உடன் பிறந்த அருக்காணி தங்கமாகப்பட்டவள், அண்ணா எம்புறவே அண்ணர்களே, எங்க காசுக்கு வாங்கினாரு, காசுக்கு வாங்கினாரு, அண்ணர்களை காலத்திலே வெள்ளாறு, அண்ணா அந்த காலத்திலே வெள்ளாறு, அண்ணா எங்க சந்தையில வாங்கினாரு, அண்ணர்களை சந்தையில வாங்கினாரு, சந்தையிலே வெள்ளாது, அண்ணர்களை சந்தையில வெள்ளாது. அண்ணா எம்புறவே அண்ணர்களே, பணத்துக்கு வாங்கின சேவல் பந்தயத்திலே வெள்ளாதுங்க அண்ணா, சந்தையிலே வாங்கின சேவல் சண்டைக்கு ஆகாது கண்ணா. நம்ம தாயினுடைய மரத்துலதானே பிறந்தேன், சேவல்தானே வீரத்துத்தானே இருக்கிறது. இவர்கள் நாம் ஈட்டி போல உங்கள் தான் தானே கத்தி போல நீட்டிக் கொண்டிருக்கிறது. சேவலைத்தானே வாழ்த்தி தருகிறேன் பாருங்கண்ணா என்று சொன்னேன். தானே வேண்டே எங்க அண்ணமாறு சாமிகள் தானே சண்டை ஜெயித்து சபக வந்து சேர வேண்டும், வெற்றி மாலை தானே சூடி வர வேண்டும் என்று நாயவரைத்தானே வேண்டி சேவல் தானே வாழ்த்தி வரங்களா. அவரைத்தானே அண்ணமாறு சாமிகள் தானே சேவலைத்தானே மகிழ்ந்து முன்னே போய் தயார் செய்து நாட்டு குடலையாகத்தானே வந்துகிறோம் என்று சொன்னேன். எங்க அண்ணாதிகள் நடக்கிறதானே ஏறும் நாராயணன் குதாரிகளே, ஏறும் நாராயணன் குதாரிகளே, சுவாமி எழுத்தடைச்ச அண்ணன் கொஞ்சாமித்தே, சாரும் நாராயணன் புறவிகளே, சாரும் நாராயணன் புறவிகளே, சாகடைச்ச அண்ணன் கொஞ்சாமித்தே, அண்ணன்னோ கிடகிடங்கோ அண்ணன்னோ கிடகிடங்கோ அடத்தியதோ அண்ணமாரையா, முகினோ கிடகிடங்கோ அண்ணயா, முகினோ கிடகிடங்கோ அண்ணே, ஓடோ பிணத்தடிக்கோ. அண்ணமார் சாமிகள் தானே 7 நாள் குதிரைகளை எடுத்தடித்தார் முன்னமைக்கை, சாடுனார் நீலாவிலே சாச்சடித்தார் முன்னமைக்கை. அண்ணமார் சாமிகள் தானே குதிரைகளை வரக்கூடிய வேகமும் அண்டங்கிடுகிடங்க ஆகாசம் தத்தளிக்க, பூமி கிடுகிடங்க பூலோகம் தத்தளிக்க நாட்டு எல்லைக்குத்தானே வந்தார்கள். எப்படி இருக்க வையமலை சாம்புகள் தானே சேவலின் காலில் முள்ளானதானே வச்சு கட்டை, நாட்டு படையுடைய சேவல் தானே 1000 சேவல் தானே வீரிட்டு இருக்க, ஆயவரைத்தானே மனதார் நினைத்து அண்ணமார் சாமிகள் தானே சேவலைத்தானே வரும்போது அந்த மாயவருடைய அருளாளை அண்ணமார் சாமியுடைய சேவல் தானே வீரர்கள் இட்டே போன இட்டே போன கத்தி போல கத்தை போல பஞ்சு பஞ்சாகத்தானே பறக்கிறது. நாட்டு படைகள் தானே பார்த்துக் கொண்டிருக்கும் போதும் அடனாவினோட ஒரே ஒரு சேவல் நம்ம 1000 சேவல் தானே ஒன்று கொண்டு இருக்கிறதே. 1000 மேலும் தானே மேல் போய் விழுந்தா சாமிகளை அப்படியாவது ஒன்று விடலாம் என்று சொன்னேன். 1000 எந்நாட்டு படைகளும் தானே அண்ணமார் சாமி மேல் தானே போய் விழுக கோபத்தில் வளர்ந்த குடகிரி சங்கரதானே தானே வளனையும் தானே ஒன்றாகத்தானே விழுதே பிறந்த
சிவமணி பட்டா கூட பறந்த கொக்குரண்ட வாழைத்தானே கோடகிரி சங்கரனுக்குத்தானே இடையை காமிக்கிறீர்கள் என்று சொல்லி சேர பறந்த சிவமணி பட்டா வைத்தானே இடத்து தமிழ்நாட்டு படைகளை பார்க்க கோடகிரி சங்கருக்குத்தானே கண்ணு சேவக்கிறம்ம நாட்டு படைகளைத்தானே வீர பிறந்த சிவமணி பட்டா வைத்தானே தனக்கென்றதான வெற்றி வைத்து வருகிறார் ஆண்டவர்களை போகத்தானே மீண்டவர் அனைவரும் தானே மகிழ்ந்தோடினார்கள் பதவி காட்டு ஓடுவர்களைத்தானே வெட்டக்கூடாது என்று சொல்லி உடைகளை சங்கராகப்பட்டவர் தானே சாம்பகா நம்ம வெற்றி சேவலைத்தானே எடுத்துக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய சேவல் நாம் நெய் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னேன் நாட்டு படையைத்தானே விட்டு பொன்னிமலனான அரமனைக்குத்தானே சொல்லலாம் என்று உறவைகளை கால் போட்டு அண்ணாதிகள் நல்கதானே பொன்னிமலனாடிரடி அண்ணாடே நான் புறப்பட்டு வரலாம் கண்ணும் பட்டிருக்கும் வரும்போது ராசி கண்ணும் பட்டிருக்கும் சொல்லி அண்ணமார் சாமிகளுக்கு ஆளாத்தி தட்டமானது எடுக்க வேண்டும் அரங்கிலே ரங்கமாகப்பட்டவள் அங்கே அண்ணன் அங்கே அங்கே நாட்டு படைகள் தானே நாட்டு படைகள் நான் தானே பகிர்ந்த போது நாட்டுக்கு ஓட அந்த எல்லா பெருவதளத்தில் இருந்த வையமலை சாம்பு கந்தானே வெற்றி சேவலைத்தானே எடுத்து நாட்டுக்குத்தானே வந்து கொண்டிருக்கிறார். இப்படி பொன்னர் சங்கருடைய வரலாற்றில் கட்டு சண்டையிலான ஒரு சிறிய பகுதியை சுருக்கமாகத்தானே கண்டோம் சாமிகளே. இந்த பதிவைத்தானே கண்டு கழித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது எம்பெருமான் கலைக்குழுமை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.